என்கிட்ட இட்ஸ் மீ பன்னி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். தென் த டைட்டில் இஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் மை பயாலஜி ப்ரொஃபஸர். ஒரு மினி இன்ட்ரோ பார்த்து நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இது ஹீரோ நம்ம சங்கோக். சங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா சங்கோக்கு ஒரு பயாலஜி ப்ரொஃபஸராக காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். தென் சங்கோக்கோட ஏஜ் 30 ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ உங்கள் பேர் ஒய் அண்ட் யார் நேம். ஸோ நீங்கள் தான் இப்போ காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி பயாலஜி வந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களோட ஏஜ் வந்து இப்போ தான் 20 ஆகுது. ஸோ இந்த இன்ட்ரோவே போதும். ஸோ மீடியா ஸ்டோரியாக பிக்கப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடைச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. இது ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதான்டா. ஸோ வாங்க இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு வெட்டிங் ஹாலில் தான் காட்டுறோம். அங்கே மணமேடையில் நம்ம ஜங்குக் வேஷ்டி சட்டையோடு உட்காந்துருக்கான். ஸோ இந்த பக்கம் உங்களை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மனக்கோலத்தில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. நாம் ஏன் இவனை கல்யாணம் பண்ணுறோம்? நமக்கு என்ன ஆச்சு? நம்ம லைஃப் அவ்வளோதானா? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள அவ்வளோ கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸோடையே போயிட்டு நீங்கள் மணமேடையில் ஏறி எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு ஸோ நீங்கள் பட்டுக்கு அப்படியே உட்காந்து சைடில் இருக்கிற ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்கு உங்களை பார்க்க கிடையாது. ஸோ அப்படியே ஐயர் மந்திரமும் சொல்கிறாரு. இப்போ தாலியுமே எடுத்து ஜங்கு கையில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கான தாலியை வாங்கிட்டு ஜஸ்ட் உங்களை ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு ஸோ அந்த தாலியை வந்து அவங்க கழுத்தில் வந்து ஜங்குக்கு 3 முடிச்சு வந்து போடுறான். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் தலையில் வந்து குங்குமம் வைக்கிறாங்க. தென் தாலியிலையும் ஜங்குக்கு வந்து குங்குமம் வச்சுட்டு தென் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காலில் ஜங்குக்கு மெட்டியுமே வந்து மாட்டி விட்றாங்க. ஸோ இன்னும் ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் அங்கே நின்று பண்ணி முடிச்சுட்டு ஸோ தென் அப்படியே வந்து நீங்களும் சரி ஜங்குக்குமே சரி ஜங்கோட வீட்டுக்கு வந்து நீங்கள் வரீங்க. ஸோ இப்போ சீனை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கோட வீட்டில் தான் காட்டுறோம். ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. தென் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு பால் பழம் ஸோ அதெல்லாம் உட்கார வச்சு ஊட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்போ ஜங்குக்கு எங்கேயோ வெளில கிளம்பி போயிடுறான். ஸோ நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. ஸோ உங்கள் கூட அவங்களோட ஃப்ரெண்டு இருக்கா. ஆக்சுவலி உங்களோட ஃப்ரெண்ட் பேர் வந்து மிஞ்சு. ஸோ மிஞ்சு நீங்களும் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸோ நீங்கள் 2 பேர் பிக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ மிஞ்சு சரிடா வச்சான் பார்த்துக்கடா நான் கிளம்புறேன் எனக்கு நேரம் ஆச்சு ஓரியாடி வேறு என்ன வச்சா படுக்க சொல்கிறேன் கூட படுக்க சொல்கிறியா நேரம் வச்சுடா கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அவள் வந்து பாய் சொல்லிவிட்டு தென் மிஞ்சுமே அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறா. ஸோ அப்படியே டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ தென் அங்கே வந்து நீங்கள் வந்து சாரீ கட்டிட்டு ஒரு மினிமலான ஜுவல்ஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு ஸோ கையில் வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு சும்மா பாலை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க உள்ளே. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஸோ உள்ள ஜங்கோக் அவன் பட்டு உட்காந்து பேப்பரை திருத்திட்டு உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் பார்த்து ஜங்கோ மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு ஜங்கோ பக்கத்தில் டேபிள் இருக்கும். அது டேபிளில் கொண்டு போய் பாலை போய் டப்புன்னு வச்சுட்டு இது லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அவன் கிளாஸ் பேப்பர்ஸ் தான் ஜங்கோ திருத்திட்டு இருக்கான். ஜங்கோ பார்த்து என்ன அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லையா அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் பாட்டுக்கு வந்து ஜங்குக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறீங்க. இப்போ ஜங்கு பார்க்குறான். என்ன நான் உங்கள்கிட்ட பேசணும் ஃபஸ்ட். என்ன பேச போகிறேன்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? சாரா அது காலேஜில் கூப்பிடுறது அப்படியே வருது. இட்ஸ் ஓகே ஃபைன். சரி நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? முன்னாடி நான் தான் உங்களை பார்த்த பொண்ணு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். ஐ மீன் ஜங்குக். ஜங்குக் என்னன்னா இப்போ நான் உங்களை கூப்பிடுறது என்னங்கன்னு கூப்பிடு. அது மூஞ்சிட்டு என்னங்கன்னு வர கூப்பிடணுமாக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. முதல்ல வந்து உங்களுக்கு பார்த்த பொண்ணு நான் தான் அப்படின்னு அப்படி தெரிஞ்சு நீங்கள் என்னத்துக்கு என்ன வந்து மேரேஜ் பண்ணிங்க நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் ஃபைனல் தானே படிச்சிருக்காங்க. உங்களோட ஸ்டூடெண்ட் அவங்களோட நீங்கள் எங்கள் ப்ரொஃபஸர். அது எப்படிங்க அது எப்படிங்க கல்யாணம் பண்ண மனசு வந்துச்சு உங்களுக்கு? ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காது தானே? அப்படி பிடிக்காது அப்படி மொத்தம் கல்யாணம் பண்ணி ரிவெஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல அப்படியே ஏஞ்சிட்டு ஒவ்வொரு ஜுவல்லரிஸாக வந்து எங்கள் கைட்டிட்டு ஜங்குகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்கு ஜஸ்ட் அவங்களை மட்டுமே பார்த்துட்டு தான் இருக்கான். சொல்லுங்க அவங்க தான் பேசிட்டு இருக்க. நான் ஷெவுட்டை ஒன்றும் பேசிகிட்டு இல்லை. யாருக்கிட்ட முதல்ல கலந்து கொப்பி சொன்னீங்க நீங்கள்? அப்போ ஜங்கு
ஏன் உனக்கு வாய் இல்லையா? நீ வேணான்னு சொல்கிறது? ஆமாம், நான் சொன்னால் மட்டும் பேரண்ட்ஸ் அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அங்கே நான் அலோவும் பண்ணலை. எனக்கு ஒரு ஆப்ஷனே நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தெரியுமா? எவ்வளோ ட்ரீம்ஸ் வச்சுருந்தேன் தெரியுமா? போய் நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையே நினச்சி பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்கள், வெளியே பொறுத்த வரைக்கும் தான் நம்ம 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த ரூம்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் யாரும் நான் யாரும், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை மீறியோ இல்லை ஏதாவது இன்டென்ஷனாவோ என்கிட்ட எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க, புரியுதா? அப்படி தாங்க. ஆமாம், நீ அப்படியே வந்து உலகாலகி அவன்கிட்ட வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்க. அப்போ பண்ணாமல் இருக்க. அப்போ உலகாலகி இல்லைல்ல, அப்போ என்ன இது கல்யாணம் பண்ணீங்க நீங்கள்? சொல்லுங்கள், என்ன இது கல்யாணம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? அவன் அவங்களுக்கு எதுவுமே சொல்ல, அவன் மட்டும் பேப்பர் சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்கான். எதுவுமே சொல்லாதீங்க, அப்படியே உட்காந்து கிடங்க. போயிட்டு உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் செவ்வரையாச்சும் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் லைட் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன அப்படியே வந்து படுத்து தூங்க அப்படிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சங்கையும் பேப்பரெல்லாம் திருப்பிட்டு ஜஸ்ட் உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவனுமே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அவனுமே படுத்து தூங்கிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அவங்க கட்டி பிடிச்சிட்டு பார்த்துட்டு கிடக்கீங்க. நீங்கள் அவங்க பார்த்துட்டு அப்படிங்களா சிரிச்சிட்டு லைக் உங்களை அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஸோ பையன் போயிட்டு காலேஜில் கிளம்புறதுக்காக பையன் ரெடி ஆகிட்டு ஸோ அப்படி கீழே இறங்கி வரான். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து போய் சாப்பிட்டு கிளம்பணும். இந்த கீழே இறங்கி வரானா சவுக்கு அம்மா எங்கடா போகிற? எங்கே போகிறேன்னா காலேஜுக்கு தாம்மா, வேலை இருக்குது. ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைங்களை வேலை பார்க்கணும். நீ சாப்பிட்டு கிளம்புறேன். சாப்பிட்டு கிளம்புறியா? பின்ன என்னம்மா பண்ணுறது? டேய் என்னம்மா, நேற்று நைட்டு தாண்டா உனக்கு கல்யாணம் ஆச்சு. சரி இப்போ என்ன நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இப்போ என்ன அதுக்கு? இன்னைக்கு கிளம்புறேங்கிற காலேஜுக்கு. இது என்னம்மா லேய் லூசு பாயலாடா நீ? நீ பாரு, கல்யாணம் பண்ணல அதோட விடு, சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. டார்ச்சர்லாம் பண்ண கிடையாது, எனக்கு தெரியாது. என் மருமகளை கூப்பிட்டுட்டு நீ எங்காச்சும் நீங்கள் வெளில போயிட்டு என் மருமக சந்தோஷமா என் மருமக மூஞ்சி அந்த சந்தோஷத்தை பார்த்தா தாண்டாலும் நான் காலேஜ்க்கே நான் விடுவேன். அவனு இல்லையா அப்படியே வீட்டில் உட்காந்து கடை உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருவேன் நான். அம்மா நம்ம பையன்மா, நீ எனக்கு தெரியாது. என் மருமகளை கூப்பிட்டு வெளில போ, அதான் சொல்லுவேன். அம்மா முதல்ல மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்காம்மா மேலே. ஏய் என் மருமகளை மாடு கிட்ட மண்டையை உடச்சிடுவேன். அம்மா என்னம்மா, எனக்குலாம் தெரியாது. அவளை கூப்பிட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ஊரை நல்லா அலைஞ்சிட்டு 2 பேரும் சாயங்காலம் 10 மணிக்கு மேலாம் வீட்டுக்கே வரீங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும், புரியுதா? அவளை வச்சுட்டு எங்கம்மா என்ன போக சொல்கிற? எனக்கு தெரியாது, போ எங்கேயாச்சும் போ இந்தா அப்படின்னு ஒரு காஃபி சங்கு கையில் வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா நான் காஃபி குடிக்க மாட்டேன், உனக்கு தெரியாதா? உனக்குல என் மருமகளுக்கு போயிட்டு இந்த காஃபியை கொடுத்து என் மருமகளை எழுப்பிட்டு வா. எது நீ வேண்டா, அது எப்படி என் மருமக தான் உனக்கு எல்லாமே பண்ணுமா? நீ போய் உன் பொண்டாட்டிக்கு பண்ணு போடா. நிஜமா சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப ஓவர்மா. எங்களுக்கு தெரியும் நீ முட்டு போ அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு சங்கு அப்படி தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி காஃபி எடுத்துகிட்டு வந்து அவன் பக்கத்தில் வச்சுட்டு அவன் கிட்டக்க வந்துட்டு வயன் நீந்திரி 5 நிமிஷம் வேலையை தீடும் எனக்கு தூங்குறேன் சத்த நேரம். ஏந்திரி அம்மா இல்லை சங்குக்கு. இன்னும் பட்டு கனவு வச்சு பார்க்கும்போது சங்கோட ஃபேஸ் அப்படியே கிட்டக்க இருக்கா. லைக் செகண்ட் அப்படி சங்கோட ஃபீஸ் ஆகி பார்க்குறீங்க. சங்கு பேக் வந்துட்டு இந்தா பக்கத்தில் காஃபி இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, வெளில போகணும். வெளிலையா? நானும் வர முடியாது, காலேஜ் கிளம்பணும். இதே தான் நானும் போயிட்டு கீழே உன் மாமியார்ட்ட சொன்னேன். ஒழுங்காக கூப்பிட்டு வெளில போயிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே வாங்குறாங்க. என்னால் அவங்க பேச்சுக்கலாம் நோ சொல்ல முடியாது. ஒழுங்காக கிளம்பு, போகிறோம், அவ்வளோதான். இன்னும் ஆர்டர் பண்ணிட்டு போகிறீங்களா அண்ணையா? ஆமாம் அப்படி வச்சுக்கோ, கிளம்புடி. டி கிளம்புறியா என்னப்ப அப்படிங்க சொல்லிட்டு சரி நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து காஃபியுமே குடிச்சிட்டு நான் அப்படியே வந்து கீழே இறங்குறீங்க. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து சாரீ தான் வந்து வியா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு அழகான ஒரு சாரீ, சாஃப்ட் சில்க் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்கில் லைட் ப்ளூ கலரில் சாரீ வந்து கட்டியிருக்கீங்க. ஸோ பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. அப்போ உங்கள் மாமியார் என் மருமக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, அச்சோ எங்கள் அண்ணியை பற்றும் போல இருக்குமா. ஸோ அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு டைனிங்கில் வந்து உட்காடுறீங்க. ஸோ அவங்க அத்தை மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாக சமைச்சிருந்துருப்பாங்க. ஸோ உட்காந்து வந்து பரிமாறிட்டு இருக்காங்களா. அப்போ அப்படியே வந்து ஸோ அவங்க உட்காடுறாங்களா. அப்படியே வந்து சங்குக்கு வந்து அப்படியே வந்து கையை வந்து அவங்க வாய்ட்ட நீட்டுறான். நீங்கள் சங்க பார்க்குறீங்க ஒரு மாதிரி.
அங்கே ஃபீட் பண்ணுறதுக்காக கையில் சாப்பாடு இட்லி வச்சுட்டு உங்கள்கிட்ட நீச்சான் ஆத்தோட அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ சங்கு கண்ணால் அம்மா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சைகையில் சொல்கிறான். ஸோ நீங்களும் அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ நீங்களுமே சங்குக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ தென் அப்படியே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டீங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து சரி அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அத்தை ஒரு நிமிஷம் நீ மணிலமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஃப்ரிட்ஜில் பூ எடுத்துகிட்டு வந்து ஸோ உங்களுக்கு பூ வச்சு விட்டு இப்போ தான் லட்சணமாக இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சொல்லிட்டு சங்கு வந்து பைக்ஸாக விட்டுட்டு நடி போகலாமா அப்படி மண்டியாடுறீங்க. அங்கே சங்கோட அம்மா டேய் என்னம்மா முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் போயிட்டு வாங்க சரியா? பார்த்து பத்திரமா என்னோட மருமகளை கூப்பிட்டு வா சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து சங்குக்கும் நீங்களும் பைக்கில் வந்து கிளம்புறீங்க. ஸோ போயிட்டு கோவிலுக்கெலாம் போயிட்டு ஸோ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ தென் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் வந்து ஷாப்பிங்லாம் வந்து பண்ணுறீங்க. ஸோ சங்குக்கு வந்து கேட்குறாங்க வேணால் வாங்கிக்கோ அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் ஒரு சில திங்ஸ் மட்டும் அப்படி ஜஸ்ட் வாங்கிக்கிறீங்க. ஸோ சங்குக்கு எதுவுமே சொல்லலை, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறான் பையன். ஸோ தென் அப்படியே வந்து லன்ச் டைமே ஆயிருக்கும். ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கே வீட்டுக்கு வந்து மெனு கொடுத்துட்டு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஸோ நீங்கள் அப்படி லிஸ்ட்டாக சொல்கிறீங்க. சிக்கன் பிரியாணி ஒன்று, அதுக்கப்புறம் காடை ஃப்ரை ஒன்று, சிக்கன் 65 ஒன்று, அப்புறம் தந்தூரி, அப்புறம் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் இதுக்கெல்லாம் முன்னாடி மறக்காமல் சூப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தென் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி சரியா? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிக்காங்க அப்படின்னு மெனு கார்டு சங்கிட்ட கொடுக்குறா. பார்க்குறான் ஜஸ்ட் எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போதும் அப்படிங்கிறான். அது வெயிட்டர் அப்படியே வந்து போயிடுறான். அப்போ சங்கு பார்த்துட்டு இதெல்லாம் ஒத்தாலாம் சாப்பிடுவியா நீ? சாப்பிடுவியாவா? நான்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், நான்லாம் சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ தான் எடுத்துகிட்டு வந்து எல்லா ஃபுட்ஸுமே வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் உட்காந்து நல்லா நீங்கள் நல்லா வெளுத்து கட்டுறீங்க, எல்லாம் உட்கார வச்சு எல்லாத்தையுமே சாப்பிட்றீங்க. அவங்க அப்படியே பேன் நீங்கள் சாப்பிட்ற மட்டும்தான் பையன் பார்த்துட்ருக்கான். நல்லா சாப்பிட்டு முடிச்சு வயிற்றில் கை வச்சுட்டு அப்பா நல்லா சாப்பாடு கேட்போம் இருந்துச்சு. அப்படியே வச்சு அவங்க பார்க்குறீங்க. அப்படியே சங்க பார்த்துட்டு எப்படின்னா ஏண்டி 2 டிஷ்ஷும் தான் பரவாயில்லடி, இவ்வளோ சொல்லி பிளேட்டே வழிச்சிட்ருக்க, ஏண்டி இவ்வளோ சாப்பிட்ற? என்னங்க கண்ணு வைக்கிறீங்களா? வர கண்ணு தான் ரொம்ப வைக்கிறீங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த வெயிட்டரும் அந்த பில் எடுத்து வந்து வைக்கிறான். கேஷாக ஜிபேவா சார்? ஜிபே. ஸோ அவங்க அப்படியே வந்து பேயுமே வந்து பண்ணிவிட்டு அப்படியே அவங்களை கூப்பிட்டு வெளில வந்துட்டு அடுத்து எங்கே போகலாம்? எங்கே போகலான்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன ஒன்றும் தெரியாது? தீங்க தெரியுமா? ரொம்ப இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். சாப்பிட்டதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்களே நீங்கள். நீங்களாம் என் புருஷனா? சொல்லு, நீலாம் என் புருஷனா? புருஷன் தான். தெரியாது, எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அவ்வளோதான். அவங்க யோசிச்சுட்டு ஓகே படத்துக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக்கில் ஏறிங்க. அவங்க மாலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸோ அவங்க மாலில் டீட்டருக்கு போயிட்டு ஸோ 2 ஆப்ஷன் அவங்க உங்கள்கிட்ட கொடுக்குறான். ஹாரர் மூவி போகலாமா இல்லை ரொமான்டிக் மூவி போவோமா? ரொமான்டிக் மூவிக்கே போவோம். ஏன் எனக்கு பேய் படம் நான் படம் ஏன்டி எல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன், உனக்கு பேய்னா பயமா? உன்னை பார்த்தாண்டி பேய் பயந்து ஓடும். அதெல்லாம் இல்லை, எனக்கு பேய்னா பயம் தான். சரி ஓகே அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து சவுக்கு வந்து 2 டிக்கெட் வந்து ரொமான்டிக் மூவிக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. சவுக்கு வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு சீட்லாம் வந்து பார்த்து உட்காந்துருக்கீங்க. ஸோ மூவியுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இட்ஸ் கால் ரொமான்டிக் மூவி. ஸோ நல்லா தான் இருக்கும் மூவியுமே. ஸோ அப்போ வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிஸ் அடிக்கிற சீன் வருது. ஸோ நீங்களா அப்படியே அந்த உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்களா? சவுக்கு என்னமோ உங்களை தான் பார்க்குறான். ஸோ பயபிளாக உங்களை பார்க்குற லுக்கே வேறு மாதிரி தான் இருக்குது. லைக் அவங்க லிப்ஸே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் மைண்ட் வாய்ஸில் அவங்களுக்கு சின்ன பிள்ளடா அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்து காம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அதே அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமே இன்டர்வலுமே வந்து வெளில அடிச்சிருது. ஸோ அதே வந்து சவுக்கு வந்து வெளில போகிறான். வெளில போகிறதுக்காக கிளம்புறானா? அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? அது வேணாமா, பாப்பா வாங்கிட்டு வரேன்டி. அப்படியே ஒரு பெப்சியும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே வந்து அதை வாங்கிறதுக்காக அப்படியே வந்து கிளம்பி போகிறான். ஸோ போயிட்டு பப்பான பெப்சிலாம் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறான். சரி நீங்கள் நானும் நொம்முன்னு சாப்பிட்டுட்டு ஸோ அதே வந்து இன்னும் கொஞ்சம் இடம்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து சாயங்காலம் டைம் பீச்சில் வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ சவுண்ட்டு கேட்குறீங்க எங்க சம பார்த்துட்டு என்னடி
இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிங்க நான் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்களோட ஸ்டூடெண்ட், நீங்கள் என்னுடைய ப்ரொஃபஸர். அவங்கள விட உங்களுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 9 வருஷமா ஏஜ் கேப்பு, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படின்னு நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? என்னை முதல்ல அக்செப்ட் பண்ணிங்க விட என்னை ஏன் கல்யாணம் பண்ணிங்க நான் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வை? ஏன்னா எனக்குலாம் தெரியாது. என் அம்மாவுக்கு கூப்பிட்டு வந்து காட்டினாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, என் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இரு பிடிச்சிருந்துச்சா? என்னையவா? அப்பெல்லாம் என் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன். உனக்கு பிடிக்கும் தான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலையே. எனக்கும் தப்பாக கேட்டுச்சா? உனக்கு எல்லாம் தப்பாக தாண்டி கேட்கும். சரி, இதே நான் கேட்குறேன், நீ எனக்கு நோ சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டியா? ஹலோ நான் ஒன்றும் நோ சொல்லாமல் நீங்கள் அப்படியே ஆம்பளா, அது எங்கள் அப்படியே வந்து ஆம்பளா ஐஸ்வர்யா அப்படியே உங்களை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாக்கும். எனக்கு ஆப்ஷன் இல்லை. என் அம்மா என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க, அதனால தான் நான் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா நான் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம காலேஜ்லேயே இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல, அதான் நம்ம சாயினு ப்ரொஃபஸர். எனக்கு அவர் மேலே ஆல்ரெடி ஒரு கண்ணு இருக்கும். இஃப் எனி சான்சஸ் என்னவோ சாயினு சார் வந்து கேட்டுருந்தாலும் வைங்களேன், ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இந்நேரம் நான் கூட மேட்ச் முடிச்சிருந்துருப்பேன். சாங்க அப்படியே பார்க்கலாம். என்ன பார்க்குறீங்க? உனக்கு வாய் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சாமுக்கு வந்து ஓடி வராங்க அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே சாதி கட்டிட்டு அப்படியே வந்து ஓடுறீங்க. சொசலாக ஓட முடியல. ஃபஸ்ட்டு இருந்தால் நீங்கள் அப்படியே ஓடும் போது லைட்டாக தட்டிக்க விடுறதுக்காக அப்படி கீழே விட போகிறீங்களா? அவள் கரெக்டாக சாம கொஞ்சம் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு கழித்துட்டு இங்கே பார், இனிமேல் யாரையும் நீ பார்க்கக்கூடாது. பிகாஸ் நீ சங்குக்கோடது தெரியும்ல. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என்னோட பொண்டாட்டி. நான் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இட் பிலாங்ஸ் டு மீ மயன். நான் வச்சுக்கோ அப்படியே சொல்லிட்டு எப்படி அவங்க அப்படியே வந்து அவங்க ஹிப்பா அப்படியே விட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்க் ஷாக்கில் நின்றுட்டு இருக்கீங்க. நாங்கள் சார்னா வந்து அவங்க ஹிப்பை பிடிச்சி இவ்வளோத்தையும் பேசின உடனே ஸோ நீங்கள் அப்படியே அவங்க பார்த்து எதுவுமே சொல்லல. அப்படியே அவங்க லைட்டாக பார்த்து சின்ன ஸ்மைல். ஸோ தென் அவங்களுக்கு வந்து நிறைய அங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே அங்கேருந்து வந்து கிளம்பி இருந்திருப்பீங்க. தென் கிளம்பி வீட்டுக்கு வந்தால் உங்கள் அத்தை வந்து ஹாலில் உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து எங்களை ஹக் பண்ணிவிட்டு என்னம்மா எப்படி போய் கேட்கும்போது எங்கள் நீங்களுமே வந்து சொல்கிறீங்க, நல்லா தான் போச்சு, நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, நிறைய வாங்கி கொடுத்தாரு, ப்ளா எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்கள் அத்தை. எங்கள் அத்தையும் வந்து ஹாப்பியாக வந்து கேட்குது, சரிம்மா போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே வந்து மேலே போயிங்க. அப்படி அவங்க ஹாப்பியாமா? நீ சாப்பிட்டேன் எனக்கு என்ன வச்சுன்னா. ஸோ தென் அப்படியே நீங்கள் மேலே போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நைட் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து படுத்துருக்கீங்க. லைக் அப்படியே ஜங்குக்கு வந்து ஜங்கு போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஸோ பயபில் நீங்கள் இருக்கீங்களே அப்படிங்கிறத மறந்துட்டு அப்படியே டவலோட ஜங்குக்கு அப்படியே வெளில வராங்க. ஸோ நீங்கள் படுத்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்களா? எனக்கு அப்படியே ஜங்குக்கு வர உங்கள் ஃபோன் எடுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் அப்படியே கண்ணை மூடிட்டு அது அறிவுங்க அதே கிடையாது அவங்களுக்கு. ரூம்ல பொம்பளை பிள்ளை இருக்கா இல்லையா? இவன் வெளில போக சொல்ல வேண்டியதானே? நான் ஏன் வெளில போக சொல்லணும்? என் பொண்டாட்டி தானே நீ. நீ பார்க்கறதுல என்னடி இருக்கு? பார்த்துக்க. நான் நீ பாருடி சொல்லலாம், நீ பாரு சொல்லலாம். தப்புதான் பேசுறீங்க, போங்க, நான் வெளில போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே ரூம் மட்டும் வெளில போகிறதுக்காக அவங்க கிராஸ் பண்ணி தானே போய் ஆகணும். ஸோ அவங்க அப்படியே அவங்க கையை பிடிச்சி எழுதிட்டு அப்படியே உங்களை ஹிப்பை பிடிச்சி உங்களை கிட்டக்க அழுத்துக்கிறான். சங்குக் சங்குக்குனே வருது. அப்படியே சங்குக்கு உங்க ஹிப்பை பிடிச்சி கிட்டக்க அழுத்துக்கிறான். அப்போ நீங்கள் என்னங்க பண்ணுறீங்கன்னா இதை பாருடி, என் கண்ணை பாடி முதல்ல போய் ட்ரெஸ்ஸு போடுங்க, போங்க, இதனால எதையும் பார்க்குற மாதிரி இல்லைன்னு என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி சங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு ஸோ நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வெளில போயிடுறீங்க. ஸோ சங்குக்கு அப்படியே ட்ரெஸ் சிரிச்சிட்டு அவனும் போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ தென் வந்து அவன் வந்து படுத்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு ஒரு 2 கிளாஸ் பால் எடுத்து சங்குக்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டு ஸோ நீங்களும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு தென் அப்படியே வந்து தூங்கத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ சங்குக்குமே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தென் அவனுமே வந்து தூங்கத்துக்கு வந்து படுத்துடுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. லைட்டாக வந்து நீங்கள் ஏந்திரிக்கிறீங்க. ஏந்திரிச்சு பக்கத்தில் சங்குக்கை பார்த்தா சங்கு தூங்குறான். சங்கு கிட்டக்க வந்துட்டு சங்குக்கு சீக்ஸ் அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. சங்கு தூங்குறானா கன்ஃபார்ம் பண்ணிட்டு
லைக் இப்போ சங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சங்குக்கு வந்து மார்னிங் வேக்கப் ஆகுறான். ஸோ வேக்கப் ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காலேஜுக்கு கிளம்புறான். ஸோ நீங்களுமே வந்து காலேஜுக்குலாம் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு தென் சாப்பிட்டுட்டு காரில் வந்து போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவனுக்குமே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு காலேஜ் கிட்டக்க வரைக்கும் வந்துடுறான். ஸோ அப்போ நீங்கள் வந்து சங்குக்கிட்ட இங்கேயே கார் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் காலேஜுக்குள்ளே போகிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை இல்லை வேணாம் வேணாம், அதாவது பேச்சு வரும். ஆமாம், நான் அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து எப்போவுமே நான் வந்து காலேஜ் விட்டதுக்கப்புறம் நான் இங்கேயே வந்து நிற்கிறேன். நீங்கள் இங்கேயே காலேஜ் வெயிட் பண்ணுங்கள், நான் இங்கேயே வந்து பிக் பண்ணிக்கோங்க என்னைய. அதே மாதிரி இங்கேயே ட்ராப் பண்ணிடுங்க சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி காரை விட்டுட்டு இறங்குறீங்களா? அப்போ போகிறவங்கள வாயன் சரிங்க அப்படியே கிட்டக்க வந்துட்டு அந்த காரு கிளாஸ் இருக்கு தெரியுமா, அதை அப்படியே நாக் பண்ணுறீங்க. அப்படியே அந்த கிளாஸ் இறக்கிட்டு என்ன ஒன்றும் இல்லை போ. கூப்பிட்டு விளாண்டுருக்கீங்களா காலையிலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்களும் அப்படி வந்து காலேஜுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு கிளாஸில் போய்ட்டு உட்காந்துருக்கீங்க. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உட்காந்துட்டு என்ன வச்சான் எப்படிச்சா இருக்கியா, நல்லா இருக்கியா, ஏதாவது சேத ஏதாச்சும் ஆச்சா என்ன? என்னடி காலையில் என்னடி பிரச்சனை உனக்கு? வச்சான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, இப்போ என்ன இருக்கு? என்ன வச்சான் ஒரு குஜால்ஸா இருக்க பல்ல இருக்கு, என்ன என்ன அப்படின்ட்டு அப்படியே வந்து கிட்டக்க வந்து கேட்குறா. நீ அப்படியே லைட்டாக பேக்கில் போயிட்டு என்னடி ஏன்டி ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? மச்சான் நான் வியர்டாக பிஹேவ் பண்ணடா, இருக்கிறத சொல்கிறேன். மச்சான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாண்டி கல்யாணம் ஆயிடுச்சு தாண்டி, யாரும் இல்லைன்னு சொன்னா? கேர்ள் யூ மேரிட். ஃபர்ஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு? ஏதாச்சும் நடந்துச்சு அவங்களுக்குள்ள? ஏய் என்னடி என்னடி மச்சான் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்கே வரேன். என்ன வச்சான் ஃபர்ஸ்ட் நைட்டு நம்ம பயாலஜி ப்ரொஃபஸர் வேறு என்ன ஏதாச்சும் நடந்துச்சா? அப்படின்னு கிட்டக்க வராளா? நீங்கள் அவள் நெத்தியை பிடிச்ச போய் தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை பின்னா மச்சான் நடந்துச்சு. நான் கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு தான் வருவேன், ஹனிமூன்லாம் போயிட்டு தான் வருவேன்னு நினச்சேன். என்ன மச்சான் 2 நாள் ஒரு நாள் இருக்கான்னு வந்துட்டேன், என்ன கதை? என்ன கதைனா அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமாடி? நான் வச்சான் பண்ணாரு எப்படி இழுச்சிட்டு கேட்காத. நீ ஃபர்ஸ்ட் எய்டுக்கு பால் எடுத்துட்டு வரேன் உட்காந்து பேப்பர் திருத்திட்டு உட்காந்துக்காண்டி மைய பேப்பரோட உட்காந்தாவன் ஐயப்ப படுத்திட்டு உட்காந்துருக்கான். நான் கூட எட்டி பார்த்தேன் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டாலி போட்டு ஒயன் உட்காந்துட்டு படி இப்போ உனக்காண்டி நான் கேட்கணும், அம்மா என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் நீ படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 80 மார்க் எடுத்து வச்சிருக்கடி நீ பயாலஜில. 80 மார்க் அவன் பேப்பர் திருத்திட்டு உட்காந்துருக்கான் தெரியுமா? நல்ல வேலை என் நேரம் எதுவுமே என்கிட்ட கேட்கல. எப்படி 80 மார்க் எடுத்த? 80 சொல். எப்படி 80 மார்க் எடுத்த? என் கூட தானே இருந்தேன், என் கூட தானே சுத்தினேன், என் கூட தானே படிச்ச நீ. எங்க படிச்சோம் நம்ம உட்காந்து கதெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். எப்படி நீ 80 மார்க் எடுக்கலாம்? எப்படி எடுக்கலாம்? நம்பிக்கை துரோகி நாயே. மச்சான் இங்க எனக்கு பயாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒன்னால தாண்டி எனக்கு பிரச்சனை. நீ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ இங்க வந்து ஒட்டினதுனால தானே என் அப்பாங்காரனும் சேர்த்து அவக்கூடிய போய் டேலண்ட் என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் போயிட்டு ஏடி நான் பிஎஸ் காபிசி நான் பிசிஏ ஆச்சும் படிச்சுட்டு இருந்திருப்பேன்டி. நானே சாணியடே என் நேரம் உங்களை வந்து குப்பை கொட்டுறேன். இந்த அக்கா சாங்கு ஆயினோ எங்களை பாட்னி சார் வந்து பாட்னி சார் ஏதோ வேலை இருக்கான். ஸோ அதனால என்ன அந்த வரை எடுத்துக்க சொல்லிட்டாரு. தட்ஸ் வை ஐ டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு சாங் அப்படியே நடத்திட்டு இருக்கான். நடத்தி முடிச்சுட்டு ஸோ லாஸ்ட் ஒரு 20 minutes இருக்கு. அப்போ சாங்குக்கு அப்படியே வந்து ஒரு கட் ஆஃப் பேப்பர்ஸ் எடுத்து மேலே வைக்கிறான். ஸோ மேலே வச்சுட்டு ஒவ்வொரு பேராக வந்து கூப்பிட்டு அவங்க ஆக்சுவலாக IA1 அதாவது மாடல் எக்ஸாம் பேப்பர் வந்து சாங்குக்கு அப்படியே கொடுத்துட்ருக்கா எல்லாருக்கும். அந்த வகையில் மிஞ்சு பேப்பரும் கூப்பிட்டு வந்து கொடுக்குறான். மிஞ்சு வரா வந்து வாங்கிட்டு நல்லா படி
புரியுதா? கூட இருக்குல்ல உன் ஃப்ரெண்டு, அவளுக்கும் படிக்க சொல்லிக் கொடு. அதெல்லாம் படிக்கிறேன் நீ, அவளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேலையை பாரு. இந்த பக்கம் வந்து மிஞ்சு வந்து ஓகே சார் நல்ல மாதிரி அப்படியே மண்டி ஆட்டிட்டு சார் மேடம் அப்படி வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்படி வந்து உங்கள் பேரை வந்து கூப்பிட்டுட்டு பார்க்குறான் ஆஸ் யூஷுவல். அப்படின்னு பேப்பர் அப்படியே தூக்கி போட்டுட்டு அது தூக்கி போடுறான். அப்படியே அப்படியே கேட்ச் பிடிச்சிக்கிட்டு வந்து மார்க்கை பார்க்குறீங்க. 25 மார்க்கு. அசிங்கம். மிஞ்சு பேப்பர் வாங்கி பார்க்குறீங்க. அப்படியே ஒரு கேவலமாக லுக் விட்றீங்க. உன்னை நம்பினதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்லடி. எனக்கு தேவைதான், எனக்கு இது தேவைதான். இவன் வேற என்ன திட்ட போறான்னு வேற தெரியல. இவன் வாயில விழுந்துட்டு இருக்க வேண்டியதாவே இருட்டு. அப்படின்னு நீங்க தலையில கழிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. சாங் அப்படியே எல்லா பேப்பரும் கொடுத்து முடிச்சுட்டு பிலோ 50 ஏந்திரி. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நீ எப்படி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் செமஸ்டர்லாம் கிளியர் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐ திங்க் லக்ல கிளியர் பண்ணிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ற இதை பாருவாயன். ஏன்னா சின்ன குழந்தை கிடையாது. இட்ஸ் யுவர் ஃபைனல் இயர். உனக்கு தெரியும்ல உனக்கு சிஜிபி எல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா தான் இருக்கு. அதுல போய் சொல்ல மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்கா, அதான் படிக்கிறேன், நல்ல ஃப்ரெண்ட் தான் சூஸ் பண்ணிருக்க. ஆனா அவர்கிட்ட கொஞ்சமாவது கத்துக்கிற வழியை பாரு. உன்னால படிக்க முடியல அப்படியே கோடிங் பக்கம் போக வேண்டியதானே. நீ ஏன் வந்து பிஎஸ்சி பயாலஜி வந்து உட்காந்துருக்க? உனக்கு தெரியும்ல சப்ஜெக்ட் கஷ்டம் அப்படின்னு. தெரிஞ்சா அப்ப என்ன இதுக்கு எடுத்த? ஏய் ஒன் தான் பேசிட்டு இருக்க, பதில் சொல். சும்மா வந்து தலைக்கீழ கொஞ்சம் நின்றுட்டு இருக்காத. அப்படியே உங்க மைண்ட் வைஸ் பி லைக், நானா வந்து எடுத்தேன், இவளால இந்த சனி இருக்கா, சனி போட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மிஞ்சி ஒரு லுக் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்ப நீ அங்க போய் பிரின்சிபல்ட்ட கை கட்டி நிக்க போறது கிடையாது. நான் தான் போய் நிக்கணும் உனக்காக. கேட்பான் எல்லாரும் ஓகே இவ மாட்டீங்க அப்படின்னு. என்ன சொல்ற என்னைய படிக்கல அப்படின்னு சொல்றியா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மார்னிங் வாங்கி தான் உனக்கு. அடுத்த ஐஏலையோ இல்ல மாடல்லையோ நீ கம்மியா மார்க் இருக்குது. நான் கம்மியா இல்ல, யூ வாண்ட் டு பிலோ above 60 விட்ட இருக்கணும் மார்க். உடனே வந்து சென்டம் எடுக்க சொல்ல அவனைய 60 மார்க்குக்கு மேல இருக்கணும் தான் சொல்றேன். இதுக்கு மேல கம்மியாச்சு வாயன். அதுக்கப்புறம் என்ன பண்ண எனக்கு தெரியாது. பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும், பாத்துக்கோ. சிட் டவுன் அப்படின்னு சொல்றான். நீங்க அப்படியே புத்துன்னு உட்காந்து தலையில கழிச்சுட்டு உட்காந்து மிஞ்சுவை பார்த்துட்டு இருக்கீங்க. பெல்லுமே வந்து அடிச்சிருது. ஸோ இப்போ வந்து பிரேக் பெல். உட்காந்து மிஞ்சுவை ஏறு நல்லா ஏறி ஷேரி திட்டா அவளுக்கு. உட்காந்து உங்களை காம் டவுன் பண்ணிட்டு இருக்கா. மச்சான் விட்றா மாத்துக்கலாம்டா அப்படின்ட்டு விட்றான்டா மண்டையை பெற்றுருவேன். நீ விட்டுன்னு சொல்லிதான் இப்ப இந்த நிலைமையில உட்காந்துருக்கேன் தெரியுமா நானே. அவன் என்னமோ ஃப்ளுக்ல பாஸ் ஆனா அப்படின்ட்டு போறாண்டி. எனக்கு ராத்திரி பகல் உட்காந்து முழிச்சு ஒவ்வொரு ஸ்பெல்லிங்கா மக்க படிச்சு டயக்ராம் போட கஷ்டப்பட்டு மார்க் எடுத்த மாதிரி நான் உழைச்சதுக்கு அந்த மார்க் தெரியுமா அடியாது. அவன் எப்படி அவன் ஃப்ளுக்னு சொல்லிட்டு போறான். போய் நைட்டு வச்சுக்கிறேன் இருடி அப்படிங்கிறீங்களா? அதே உங்க மிஞ்சு பக்கத்துல வந்துட்டு என்ன வச்சாங்க நைட்டு போயிட்டு என்னடா பண்ணுவேன், செருப்பு ஒரே அடி பண்ணினோம். நீ எல்லாத்தையும் தப்பா யோசிச்சுட்டு இருக்க போடி. நாக்கு பிடிக்கிற மாதிரி அசிங்கமா இருக்கு எனக்கு. இனிமே நான் படிக்க போறேன். இனிமே வேற ஒரு பையனை நீங்க எல்லாரும் பாப்பீங்கடி, அவனும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்களா. அப்படியே வந்து எல்லாம் வச்சு சீனியர் சைட் டெஸ்ட் வருவோம். சீனியரா டி நம்ம பிஜி சீனியரடா யாழு. நான் இல்லை. என்ன மச்சான் கல்யாணம் எடுத்து திருண்டியா? ஆமாண்டி. ஓ ஓ ஓ ஓகே. ஆக மொத்தம் வரலடி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து மிஞ்சு குழம்புதாளா. இருடி வரலன்னா அப்படியே போயிடுவா வரேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே மிஞ்சு கூட நீங்களுமே போயிடுறீங்க. சரி அப்படியே காலேஜ்மே வந்து ஃபினிஷ் ஆகுது. அஃபிஷியல் போய் சங்கோக்கு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி நீங்கள் போய் சங்கோ காரில் ஏறிட்டு அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. சங்கோக்கு எதுவும் பேசல, நீங்களும் எதுவும் பேசல. தென் கார் ட்ரைவ் பண்ணி சங்கோ வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு.
ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கேட்குறீங்களா? எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போகிற ரூட் இது இல்லையே. வீட்டுக்கு போகிற ரூட் இது இல்லை தான். இப்போ யார் வீட்டுக்கு போகிறான்னு சொன்னான்? பின்ன எங்கே போகிறோம்? என் வீட்டுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப தூரம். ஸோ அதனால இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறோம். அத்தை அம்மா அங்கே வந்துருந்துருப்பாங்க. அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அம்மாவும் அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சங்குக்கு எதுவுமே பேசல, நீங்களும் எதுவும் பேசல. என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ லிஃப்டில் போயிட்டு சங்குக்கு வந்து பாஸ்வேர்டுமே அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பான். இதான் வீட்டுக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த பாஸ்வேர்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சென்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனால் ஸோ ஹால்லே உங்கள் அம்மாவும் சரி சங்கோட அம்மாவுமே சரி உட்காந்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மாவை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அம்மா ஐ மிஸ் யூ அப்படின்ற ஒரு அம்மா உங்களுக்கு கட்டி ஒரு கொஞ்சல்ஸை போட்டுட்டு இதுலேருந்து உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, பையன் என்னம்மா ஏதாவது நடந்துச்சாடியா உனக்கும் மாப்பிள்ளைக்குள்ள? மா என்னம்மா அப்படி பச்சையாக கேட்குற? பின் என்னடி என் பொண்ணு தான் அடி உன்ட்ட கேம்ப எவள்கிட்ட கேட்கப்பா சொல்லு. இல்லை என்ன இல்லை ஏண்டி இதுவுமே பண்ணாமல் எதுக்குடி இருக்கு நீ? மா எனக்கு ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன். இருந்தால் என்ன, ஃபைனல் இயர். ஸோ வாட்? இன்னும் ஸோ வாட்? எனக்கு தெரியாது. என்னி ஒரே மாதத்துக்கு எனக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்தே ஆகணும். மா என்னால முடியாதுமா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து அப்படியே வந்து பில்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் டைம்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ தென் வந்து உங்கள் அம்மாவும் சரி சங்கோட அம்மாவுமே சரி உங்களை விட்டுட்டு நான் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பியுமே இருந்திருப்பாங்க. என்னது காலேஜில் எவ்வளோ திட்டினீங்க? திட்டினா நீ பண்ணதுக்கு திட்டினவன் நான் அப்படி என்ன பண்ண சொல்லுங்க? ஏன் மார்க் கம்மியாக எடுத்த? நான் அந்த இடத்துல எல்லாரையும் நான் திட்டுறவன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த இடத்துல திட்டாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கே ஒரு மாதிரியா இருந்திருக்கும். நான் உன்னை வந்ததுக்காக தான் வாங்கி திட்டினேன், மற்றபடி எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அவங்க புரியும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக நீங்கள் திட்டிருக்க கூடாதுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அகெயின் சொல்கிறேன், இனிமேல் வேற ஒரு வயனா நீங்கள் அதெல்லாம் வந்து பார்ப்பீங்க. அப்படிங்க மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என் போயிட்டு சரி ஓகே நம்ம படிப்போம் அப்படின்ட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. சம்திங் ஏதோ சப்ஜெக்ட் உட்காந்து வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அது உட்காந்துட்டு உட்காந்து டயக்ராம்லாம் போட்டு ஸோ நல்லாவே டயக்ராம்லாம் வரைவீங்க. டயக்ராம் போட்டு உட்காந்து பார்ட்ஸ்லாம் தப்பு தப்பாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அவங்க அப்படியே படிச்சு வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு நீ வா நான் சொல்லித்தரேன் அப்படிங்க மாதிரி சொல்லி சமூக உட்காந்து உங்களுக்கு நல்லாவே வந்து சொல்லித்தரான். சரிங்க சார் நல்லா இருக்கு. ஐ மீன் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அப்போ சங்களுக்கு நம்ம காலேஜில் இல்லை இங்கே சாருன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அது வரமாட்டுது. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு நீங்கள் நடத்துனா எல்லாருக்குமே தான் புரியும். கிளாஸ் நடத்தும் போது கவனிச்சிருந்தேன்னா அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இனிமே நீ பார்ப்பேன், இனிமே பார்ப்பீங்க. பையன் கவனிக்கிறதுக்கு வந்து நீ பார்ப்பீங்க. அவன் நோட்ஸ் எடுத்து சென்டம் எடுத்து காட்டுறான் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்களா? சங்கு சரி நான் அப்படியே தூங்குறேன், நீ படிச்சு சொன்னால் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சங்கு அப்படியே போய் ரூமில் போய் படுத்து அவன் தூங்கிடுறான். ஸோ அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு ஸோ நீங்களும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தா சங்குக்கு அப்படியே தூங்கறதுக்கு படுத்துட்டான். ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து சங்கு படுத்துட்டு சங்கு அப்படியே தூங்குறானான்னு செக் பண்ணுறீங்க. சங்கு அப்படியே தூங்கிட்டான். ஸோ போயிட்டு நான் சங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீங்கள் விஷயம் திங்க் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் மைண்டில் எல்லாத்தையுமே உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இதை எனக்கு
உன்னை பிடிக்காதுன்னெலாம் கிடையாது. சொல்ல போனோன்னா எனக்கு கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணதே எனக்கு அவங்கள பிடிக்கும் சார். ஏன் பிடிக்கும்னா தெரியாது, பிடிக்கும். சும்மா பிக்கு காட்டினேன், வேணாம் சொல்லி சொல்லி பார்ப்போமே பிக்கு காட்டினே தவிர அவங்கள பிடிக்கும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட. அப்படிங்கிற மாதிரி சவுக்க பார்த்து இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் அப்படி தூங்கிடுறீங்க. நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் ஸ்லோவாக சவுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்த்துட்டு அவனே எதுவும் சொல்லலை, உங்களை அகெயின் பேக் ஹக் பண்ணிட்டு அவனுமே தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே இப்படியே ஆகுது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போது அவங்க கொண்டு போய் விடுவான். ஸோ இதே ஒரு ரொட்டீனாக உங்களுக்கு வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட அப்படியே வந்து போயிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு IA2 எக்ஸாமும் வந்து வருது. ஸோ உட்காந்து நல்லா மாங்குன்னு வந்து படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஸோ அப்படியே வந்து எக்ஸஸ்லாம் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து IA2 பேப்பர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தர வேண்டிய டேட்டு. ஸோ வந்து அதே மாதிரி உங்கள் எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து உங்கள்கிட்ட பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நல்ல மார்க் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரியே வந்து சங்குக்கோட கிளாஸ்மே வருது. சங்குக்கு வந்து பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுக்குறான். சங்குக்கு வாயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ப்ரௌடாக அப்படியே இறங்கி வரீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா தான் எழுதிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இறங்கி வந்துட்டு அப்படியே கையை நீட்டுங்க, பேப்பர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சங்குக்கு அப்படியே கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிளாஸே அப்படியே கிளாப் பண்ணுது. ஸோ பிகாஸ் யூ ஸ்கோர்ட் 92 out of 100. ஸோ நீங்களே பார்க்குறீங்க 92 நம்ம 80 தான் வரும்னு கணக்கு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ லைக் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ தென் வீட்டுக்குமே வந்து வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் சமூகத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, உனக்கு தெரியும் நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன் நினச்சி பார்க்கவே இல்லை, நான் வந்து 80 தான் வந்து ஸ்கோர் பண்ணுவேன் நினச்சேன், எனக்கு அதுவே பெரிய மார்க்கு தான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்போ சங்கு வெளில போகலாம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். வெளியே வா, எதுக்கு? நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கல, அதான் போகலாம். நிஜமாவா? ஆமாம், கிளம்பு. ஓகே அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்களாம் போயிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு ஸோ லாங் டாப் தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சங்குவை வெளில கூப்பிட்டு போயிட்டு ஸோ நீங்களும் சங்குக்கும் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலி எப்பவும் போல வந்து தூங்குறீங்க. ஸோ ஆனால் டீச்சர்ஸ்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஸோ உங்களோட ஃபைனல் இயரோட 5th செம் வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுலேயுமே நல்லாவே வந்து படித்து நல்லாவே எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து எழுதியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லீவ் டைம். ஸோ ஒரு ஃபைன் டே மார்னிங் சவுக்கு அப்படியே உட்காந்துருக்கான் சோஃபா டிவி பார்த்துட்டு. என் குட்டு குடுன்னு சங்கக்கிட்ட வந்துட்டு எங்க என்னடி எனக்கு உனக்கு என்ன, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும். ஒரு 2 days எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும். ஒரு 1 week மட்டும் போயிட்டு அம்மா கூட இருந்துட்டு வருவான். சங்குக்கு அப்படியே யோசிக்கிறான். இவ்வளோ நாள் அவங்க கூட தான் இருந்திருப்பீங்க, நீங்கள் அவங்க கூட தான் இருந்திருப்பீங்க. சங்கு அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே ஈவினிங்காக கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நிஜமாதான். ஓகே நான் போய் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பேக் பண்ணுறீங்க. சங்குக்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறதுக்காக சங்கு உங்களுக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ சங்கு பேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் சங்கு ட்ரெஸ்லாம் அப்படி வந்து பேக் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ எனக்கு ஈவினிங் வந்து ஸோ நீங்களும் சங்குக்கும் உங்களோட வீட்டுக்கு வந்து கிளம்புறீங்க. ஸோ ட்ராவல் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நைட்டு போல் வீட்டுக்கே வந்து ரீச் ஆகிருந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு இன்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா நைட்டு விருந்து கடவுளெல்லாம் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நைட்டு நல்லா கட்டிட்டு ஸோ உட்காந்து நீங்களும் சங்குக்கும் போயிட்டு தூங்குறீங்க. ஸோ அது மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. சங்கு தான் முதல்ல எழுந்திரிச்சிருப்பான். உங்களை எழுப்பறதுக்கு அவனுக்கு மனசு வரல. ஸோ அவனால் அப்படியே உங்களை விட்டுடுறான். ஸோ நீங்கள் நல்லா எழுந்திரிச்சு ஒரு 11 மணிக்கு தான்
புள்ள எந்திரிக்குது, எந்திரிச்சு அப்படியே இறங்கி வருது, அம்மா காஃபி அப்படிங்கிற மாதிரி. கீழே பார்த்தா சவுண்ட் உட்காந்துருக்கான். சரி அப்படியே கொஞ்சம் ஏன் யோசிக்காம எழுந்திரிங்க, தூங்கிருக்கலாம்ல அப்படிங்கம்மா சொல்லிட்டு அப்படியே அம்மா பக்கத்துல வந்து அப்படியே உட்காருவீங்க. தங்கு கெஸ்ட் நல்லா தூங்குனியா? நல்லா உறக்கம் தெரியுமா? என்னோட பெட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். தங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு உங்க அம்மா காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களுமே அந்த காஃபிலாம் குடிச்சிட்டு ஸோ அதே நான் அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதையும் சங்குக்கு வந்து காலேஜ்லேருந்து ஃபோன் வந்து சங்குக்கு ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதெல்லாம் சங்குக்கு வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே கேட்குறீங்க, செமஸ்டர் லீவ் தானே, ஏன் உங்களையும் அழைச்சிட்டு இருக்காங்க? தெரில, ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக, நான் போயிடுவேன், நான் கிளம்பி தான் ஆகணும், நீ பார்த்துக்கோ, இதேன்னு அங்கேருந்து நானே இந்த அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு ஒரு மாதிரி இருக்குது சங்க விடுறதுக்கு. நிஜமாக போகிறீங்களா? ஆமாம் ஆண்டி அப்படின்ட்டு அவன் பேக்லாம் பண்ணிவிட்டு சரி பார்த்துரு, பத்திரமா இரு, டைமுக்கு ஒழுங்காக சாப்பிடு, நிறைய தண்ணி குடி, ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடு, சரியா? நீங்கள் அப்படியே சோகமாக சங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அங்கேயும் நம்ம வீட்டுக்கு தாண்டி போகிறேன், வேற எங்கேயும் நான் போகலடி. என்ன சரி, நான் போகும்போது மூஞ்சி ஒன்றும் வச்சுக்காது. நீங்கள் அப்படியே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்கிறீங்க. அப்படியே சம்மு கிட்டக்க வந்துட்டு உங்கள் லிப்ஸில் ஜென்டலாக ஒரு கிஸ். ஸோ இப்போ வரைக்குமே சங்க உங்களை கிஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டான், இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். சங்க அப்படியே பார்க்குறீங்க, புரியுதா? போயிட்டு வரேன், பை பாய், லவ் யூ டி. லவ் யூ. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வரேன் அத்தை, போயிட்டு வரேன் மாமான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கிளம்பியிருப்பான். ஸோ இப்படியே வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்படியே வந்து பாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் சங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ பிகாஸ் நைட் ஆனாலே போய் சங்குக்கு கட்டி பிடிச்சிருக்கானா வந்து பட்டு தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ யூ மிஸ் சங்குக்கு அ லாட். ஸோ ரொம்ப பயப்பட ரொம்ப மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. சார் இன்னைக்கு வந்து சங்குக்கு வந்து நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நான் இருந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி. சங்கு சரி இருந்துட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி ஃபோன் அப்படியே கட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் நம்ம சர்ப்ரைஸாக போய் சங்குக்கு விசிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பியிருப்பீங்க. உங்கள் அப்பா தான் வந்து அவங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்து போயிருப்பாரு. ஸோ போயிட்டு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிட்டு சங்குக்குள்ளே இருப்பான். வேறு சங்குக்கு அப்படியே வீட்டில் இல்லை. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, பயப்பில் எங்கே தான் போயிருப்பான். ஸோ நான் வாட்டுக்குள்ள நிறைய சர்ப்ரைஸ் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ வந்து போயிட்டு குளிச்சுட்டு சாரீ கட்டுறீங்க. ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த சாரீ, லைக் ஒரு மாதிரி ரெட் கலர், ஓகேவா? ரெட் கலர் நார்மல் சாரீ தான், ஓகேவா? எல்லாம் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ பூ மட்டும் வச்சுருக்கீங்க, லைக் சும்மா அவங்க வீட்டிலேருந்து வரும்போதே அவங்க அம்மா கொடுத்து நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த பூ அப்படியே வச்சுட்டு ஸோ நைட்டுக்கான டின்னர் ஒர்க் அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே சங்குக்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ பாஸ்வேர்டு போட்டுட்டு அவன் பட்டுக்கு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வரான். ஸோ வந்து பார்க்குறான், அவன் வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குது. கிச்சன்லேருந்து சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, அவள் தட்டப்பட்டு ஜாமான் கழுவுற சத்தம். சங்கு பயந்துட்டான், உள்ள யாடா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்க செப்பல் கிடக்கு. சங்குக்கு ஒரு மாதிரி பயந்தானா அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் வந்து பார்த்தா நீங்களும் ஜாமான் விளக்கிட்டு இருப்பீங்க, லைக் உங்கள் பேக் போஸ்ட் தான் தெரியும். நாங்கள் அப்படியே உங்கள் டாப் டு பாட்டம் உங்களை பார்க்குறான். நீங்கள் சாரி உங்கள் பேக் போஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் அப்படியே உங்களை பார்த்துட்டு அவர் சத்தமே போடாமல் வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். நீங்கள் சொல்ல பயந்துட்டு அப்படியே கத்துறதுக்காக போகிறீங்க. அப்படி கீழே பார்த்தா அவங்க வயிற்றுல சங்கோட கை இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியுது சங்குக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. சங்கு திரும்பி பார்க்குறீங்க. சங்கு பார்த்துட்டு எப்படி வந்த, நாளைக்கு வரந்தானே சொன்னேன்,
நான் வந்து அழைச்சி போயிருந்துருக்க மாட்டேன் உன்னைய. சர்ப்ரைஸ் விசிட் தரலான்னு வந்தேன். அதான். என்னங்க நானும் தான் மிஸ் பண்ணவங்கள. அப்புறம் எனக்கு அதையா சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். நீ அம்மா வீட்டில் ஜாலியாக தானே இருந்திருப்ப. இருந்தாலும் இங்கே தனியாக விட்டு போயிட்டு நீங்களும் போயிட்டு அம்மா கூட இருக்க வேண்டியது தானே, உங்கள் அம்மா கூட. இத்தனை நாள் அவங்க கூட தான் குப்பை கொட்டினேன். எனக்குன்னு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது நான் ஏன் அம்மா வீட்டுக்கு போப்பேன் சொல்லே. நீங்கள் ஸ்டில் நீங்கள் அப்படிக்கு ஜாமான் விளக்கிட்டு தான் இருக்கீங்க. அவங்க அப்படியே ஹக் பண்ணி தான் நின்றுட்டு இருக்காங்கள. சாரியில் செம்மையாக இருக்குடி. என்னது சாரியில் நல்லா இருக்குடி, அழகாக இருக்கு. வெஸ்டர்ன்லேயும் நல்லா தான் இருக்குல்ல, பட் ஸ்டில் சாரியில் இன்னும் அழகாக இருக்கு. தேங்க்ஸ். இல்லை அவங்க அப்படியே உங்களை அப்படியே ரைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் அப்படியே தாமா கழுவிலாம் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி சங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு சங்குக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பீங்களா, அதுக்கு லைட்டாக எம்பி சங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சங்குக்குமே அங்கே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஸோ தென் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற சங்குக்கிட்ட வந்து சொல்லியிருந்துருப்பீங்க. சங்குக்குமே போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஸோ தென் உட்காந்து நீங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு தென் உட்காந்து அப்படியே வந்து மூவி வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உட்காந்து நைட்டு இருக்கும் போது பார்த்துட்ருப்பீங்களா. சங்கு சொல்லலாம் என்ன நினச்சான்னு தெரியல. அவங்க அப்படியே காலை பிடிச்சி அவன் மேலே வச்சு காலை அவங்களுக்கு கம்பி விட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? என் அழகான பொண்டாட்டி எனக்காக சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு என் பிள்ளை வீட்டுக்கு வந்து தனியாக நின்று சமைச்சிருக்கே. அதான் என் பிள்ளை கால் வலிக்கும்ல, அதான் அழுத்தி விட்டுட்ருக்கேன். எனக்கு கையும் தான் வலிக்குது. அப்படியே கையெல்லாம் நீட்டிகிட்ருக்கீங்க. அவங்க கையையும் பிடிச்சி அழுத்தி விட்டுட்டு பைப்பில் என்ன நினச்சான்னு தெரியல. ஸோ அப்படியே உங்களை சோஃபாலே லைட்டாக படுக்க போட்டுட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே வந்து வாயன் உனக்கு கிஸ் பண்ணிக்க வாடி. நீ எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் ஐஸால் ஒரே ஒரு டைம் பிளிங்க் மட்டும் பண்ணுறீங்க. அவங்க அப்படி கிட்டக்க வந்து அப்படி எங்களை வந்து கிஸ் பண்ணுறான். எனக்கு கிஸ்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகுது. சங்கு அவன் கை ஃபுல்லாச்சு உங்கள் ஹிப்பில் வச்சு உங்கள் ஹிப்பில் சங்கோட கை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. சங்குக்கு அப்படியே நெக்கில் வந்து இதை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி நீங்கள் அப்படியே சங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வேணாமே ப்ளீஸ், நான் இன்னும் ரெடி ஆகலை ப்ளீஸ். சங்குக்கு எதுவுமே சொல்ல சிரிச்சுட்டு அவங்க அப்படியே பெட் எல்லாம் தூக்கிட்டு அவங்க போய்ட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹாலுக்கு போயிட்டு ஸோ எல்லாத்தையும் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு சவுண்ட் அப்படி பெட்டில் வந்து படுத்துட்டு அப்படியே கையை நீட்டுறான். நீங்கள் சங்கம் கையில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு சங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சங்குக்கும் அப்படியே எங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ எதுவுமே சொல்ல கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஓகே ரெடியா இல்லையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சங்குக்கு அப்படியே உங்களை விட்டுட்டான். ஸோ தென் இப்படியே வந்து ஸ்டடீஸஸ்லாம் அப்படியே வந்து பாஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து சங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. சரி ஓகே பெரியவங்க வீட்டுக்கு வராங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக ரேராக தான் ஏதாவது அக்கேஷன்னா சாரீ அப்படிங்கிறதே கட்டுவீங்க. அதே மாதிரி நீங்கள் சாரீ கட்டினா சங்குக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா பீச் கலரில் ஒரு சாரீ, நல்லா நெட்டட் டிசைனில் உள்ள ஒரு சாரீ. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு லோ நெக் அண்ட் லோ பேக் வச்சு ஒரு ப்ளவுஸு. ஸோ அது அப்படியே
வியர் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க குளிச்சுட்டு. ஸோ மார்னிங்கே சாரீ கட்டிட்டு நடந்து வந்துட்டுருப்பீங்க. சவுங்க அப்படியே தூங்கிட்டு தான் இருப்பான். அப்போ சொன்னா சவுங்க அப்படியே ஏந்திரிக்கும்போது ஸோ பையன் பார்க்குற வியூவே நீங்கள் அப்படியே சாரியில் அவங்க தலையை வந்து துணி வச்சு கொண்டை கட்டிகிட்டே வந்து வரீங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒரு மாதிரி சின்னதாக ஃப்ளீட் வச்சு கட்டுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் முந்தானியோட ஃப்ளீட் வந்துருப்பீங்க. அங்கே கீழேயும் ஃப்ளீட் எடுத்து வந்துருப்பீங்க. சொல்லிட்டு கையை தூக்கிட்டு அப்படியே கொண்டை கட்டிட்டு வரதுல உங்க பேர் ஹிப் அப்படியே ரிபிள் ஆகுது. சங்குக்கா ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். சரி நீங்க அப்படியே வந்துட்டு ஏஞ்சிட்டீங்களா, எங்க போய் குளிச்சுட்டு வாங்க, டீ போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு அது அவங்களுக்கு டீ போட்டு ஸோ நீங்களும் காஃபி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துருந்துருப்பான். ஸோ அவங்களுக்கு அப்படியே டீ கொடுத்துட்டு ஸோ தென் வந்து நீங்கள் அவங்க அத்தை வராங்க அப்படின்னு. ஸோ தென் உங்கள் அத்தை மாமாவே வந்துருப்பாங்க. ஸோ நல்லாவே சமைச்சு ஸோ உங்களுக்கு நல்லாவே வந்து பரிமாறிட்டு ஸோ தென் அவங்க சாயங்காலம் 5 மணி போல் அவங்க ரிட்டர்ன் வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ சங்குக்கு வந்து நான் அப்படி விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சங்கு பைக்கில் போயிருந்திருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் காரில் அப்படியே போயிருந்திருப்பாங்க. ஸோ போயிட்டு சங்குக்கு அங்கேருந்து கிளம்பும் போதே லைட்டாக மழை வர மாதிரி இருந்திருக்கும். பட் சங்குக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி கொடை இருக்காமலே பையன் கிளம்பி வந்திருப்பான். பட் அந்த வழியில் நல்லாவே மழை பெஞ்சிருக்குமா. ஸோ அதனால பையன் நல்லா தொப்பையாக நனைஞ்சு வந்துருப்பான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து டோரை நாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் போய் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்திருக்க வேண்டியது. மழை பெய்ய உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அப்படின்னு கூப்பிட்டு வந்து சவுக்கு அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஸோ போயிட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து சவுங்கோட தலையை வந்து தவத்திட்டு இருக்கீங்க. ஸோ நின்று தான் தவத்திட்டு இருக்கீங்க. ஸோ சவுக்கு உட்காந்துருக்கான். சவுக்கு இப்படி பார்த்தாலும் உங்கள் ஹிப்பு தான் தெரியும். ஓகேடா? நல்லா கட்டிக்கிட்டே வந்து சவுக்கு வந்து தலை தவத்திட்டுக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை டைம்ஸ் அவங்க அத்தை கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க வேணான்ட்டு. உங்களுக்கு என்ன அவசரம் இருந்திருக்க வேண்டியது. நாங்கள் என்னை வந்து நான் தூக்கிட்டு போயிட்டு போகிறேன் சொல்லுங்க. நான் இருந்துக்க மாட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டீங்களா? இவ்வளோ அவசரத்துக்கு கிளம்பி வந்தே ஆகணுமா? அட்லீஸ்ட் வரும்போது கொடையாவது எடுத்து வந்துருக்கலாம்ல. உங்க ஏன் ஃபஸ்ட்டு பைக்கில் போக சொன்னா அதை கூட கார்லேயே போய்க்க வேண்டியது தானே. இப்போ ஜலதோஷம் முடிச்சா யார் பாப்பா அவங்கள? லூஸ் மாதிரி ஏங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே சங்குக்கு அப்படியே வந்து தவத்தி விட்டுட்டு இருக்கீங்களா? சங்குக்கு நீங்க பேசுற எதுவுமே காதுல வாங்கல. சங்குக்கு இப்ப கண்ணுக்கு தெரியாது எல்லாமே அவங்களோட ஹிப்பு மட்டும்தான். சங்குக்கு அப்படி என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படி கிட்டக்கு வந்து அவங்க ஹிப்ல அப்படியே ஒரு கிஸ்ஸு நீங்க அப்படியே தவத்திட்டு இருந்துவீங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சவுக்கு அப்படியே பாக்குறீங்க. என்ன சவுக்கு பண்றீங்க? ஸோ நீங்கள் அப்படியே போறீங்களா? சவுக்கு அப்படியே உங்க கையை பிடிச்சிருக்கு அவன் லேப்ல உட்கார வச்சுட்டு என்னங்க அப்படியே உங்க ஹிப்பை பிடிச்சி சவுக்கு அப்படியே ப்ரெஸ் பண்றான். நீங்க என்னங்க பண்றீங்க? ஏய் நிஜமா என்னால முடியலடி. என் உடம்புக்கு ஏதாச்சும் ஜலதோஷம் பிடிச்சிச்சா அப்பவே சொன்ன. அது இல்லை. இப்படிப்பட்ட பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு சும்மா இருந்தா எப்படி என்னால சும்மா இருக்க முடியும் சொல்லு? ஆயன் you know what, நீ சாரி கட்டணும்னா செம்மையா இருப்படி. உன் ஃப்ரண்ட் போஸ்டும் சரி பேக் போஸ்ட்டுமே சரி நிஜமா சொல்கிறேன். என்னால் என்னை உண்மையை நிச்சயமாக சொல்கிறேன் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அப்படி இருப்ப தெரியுமா சாரியில் பார்க்க. அதுவும் இன்னைக்கு காலையில் உன்னை பார்க்கும்போது நான் அப்படியே படுக்க போட்டு மேட்ரு பண்ணணும்னு தோணுது எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் முடியல. பட் ஸ்டில் ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப். ஓகே, பாலை பக்கத்துலேயே வச்சுட்டு பூனையை சும்மா இருந்தால் பூனை சும்மாவாடி இருக்கும் சொல்லு? ஆனால் இத்தனை நாள் சும்மா தானே இருந்தேன். 1 மாதமா 2 மாதமா
6 மாதம்டி, நம்ம கல்யாணமே 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் நான் ஒரு டைம் தான் நான் போய் ட்ரை பண்ணியிருக்கேன் கூட. எப்பவும் என் பொண்டாட்டி வேணான்ற உடனே நான் விட்டுட்டேனா இல்லையா? ப்ளீஸ் டி, இதுக்கு மேலே நான் காய வைக்காதடி, நிஜமாக சொல்லிட்டேன். நான் பாவண்டி நான். ப்ளீஸ் டி, கெஞ்ச வைக்கிறடி நீ என்னைய. அயன் ப்ளீஸ். எதுவுமே நீங்க சொல்லல, அப்படியே சங்குக்கு பார்த்துட்டே தான் மட்டும்தான் இருக்கீங்க. சங்கு உங்க லிப்ஸ்ல அப்படியே கிஸ் பண்றான். சரிங்க, சங்கு நோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிடையாது. சங்கு அப்படியே உங்களை அப்படியே பைரல் சைடில் தூக்கிட்டு வந்து அவங்க அப்படியே பெட்டில் அப்படியே போட்டுட்டு சங்குக்கான ஷர்ட்டை அப்படியே வந்து கழட்டிட்டு பையன் அப்படியே மேலே வந்து உங்களை அப்படி உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகுது. அப்போ சங்கு உங்களை லிப்ஸில் கிஸ் பண்ணுறது பிரேக் பண்ணிவிட்டு சங்கு உங்களை பார்த்து லவ் யூ டி பொண்டாட்டி. சரிங்க, லவ் யூ டூ சங்கு. சங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே வந்து அவங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே சங்குக்கு உங்கள் நெக்ஸ்ட்லலாம் அப்படியே வந்து கிஸ் பண்ணி ஹிக்கீஸ்லாம் வந்து சங்குக்கு அப்படியே வந்து மேக் பண்ணுறான். ஸோ தென் அப்படியே சங்குக்கு ஸ்லோவாக சாரீ பின்னு லைக் உங்களோட ப்ளவுஸு எல்லாத்தையும் சங்குக்கு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு சங்குக்கு என்ன நடக்கணுமோ ஸோ அதெல்லாம் நடக்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ண. ஸோ சங்கு அப்படியே உங்கள் ஹிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டு லைக் சங்குக்கு அந்த ஹிப் ஆப்ரேஷன் நிறையவே இருக்குது. ஸோ பயபில் அப்படியே கிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஹிப்பை பிடிச்சி சங்கு அப்படியே பைட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் சங்குக்கு என்ன சங்குக்கு பண்ணுறீங்க நீங்கள்? வலிக்குது எனக்கு. சங்கு அப்படியே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சங்குக்கு இப்படி வந்து அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் சங்க பார்க்குறீங்க. வாயன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வலிக்கும் தான் சரியா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ ஸோ எல்லாமே அன்றைக்கி நைட் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே மார்னிங் ஆகுது. ஸோ மார்னிங் உங்களால் ஏந்திரிக்க முடியல, பட் ஸ்டில் இருந்தாலும் ஸோ நைட்டு ஃபுல்லாக சங்கு பையனை வச்சு நல்லா வச்சு செஞ்சுருப்பான். நைட்டு ஃபுல்லாகவுமே சங்குக்கும் அவங்களுக்கும் மேட்ரு நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களால் சுத்தமாக நடக்க முடியல, பட் ஸ்டில் நீங்கள் நடந்து போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்து ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் வந்து சுத்தமாக நிற்க கூட முடியல, அப்படியே டவலோட நின்றுட்டுருக்கீங்க, சுத்தமாக நிற்க கூட முடியல. அப்படியே செவுத்து முட்டு கொடுத்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன். சவுக்கு அப்படியே ஏஞ்சிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க காலையிலே? அதெல்லாம் முடியல, எனக்கு காலை வலிக்குது. சவுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸோ உங்களுக்கு அப்படியே சங்குக்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே போட்டு விட்றான். நீங்கள் அப்படியே சங்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சங்குக் பரவாயில்லடி, நான் பண்ணதுக்கு எஃபெக்ட்டு நல்லா இருக்கும். தப்பாக பேசாது இடியட். என்ன வாங்க போங்க இடியட் பேர் சொல்லி கூப்பிடுறீ? நான் பேர்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன். என் அம்மா என்னை வந்து மரியாதையாக வளர்த்துருக்காங்க, நான் பேர் சொல்ல மாட்டேன். சங்கு அப்படி கிட்டக்க வந்துட்டு மேடம்க்கு நேற்று பண்ணும்போது சங்குக் என்னால் முடியல, வலிக்குது, விடுங்க சங்குக் அப்படின்னு கத்தும்போது அந்த மரியாதை எங்கே போச்சு? சங்கு போங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு அப்படியே ப்ளஷ்ஷு தாங்கலை. சார்
தென் இப்படியே வந்து ஒரு சில டேஸஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்படியே அப்பப்போ அவங்களுக்குள்ள ஜங்குக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும். ஸோ பைபிள் அவங்க கூட மேட்ரு பண்ணாலும் அடுத்த நாள் நீங்கள் ஏந்திரிக்க முடியாத மாதிரி தான் ஆகியிருந்திருக்கும். ஸோ இப்படியே உங்களோட ஃபைனல் இதுவுமே வந்து ஸ்டடீஸ் ஃபுல்லாகவுமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்படியே அகெயின் டேஸஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் டே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறீங்க. பட் வந்து 2 நாள் 3 நாள்லாம் சரி கிட்டத்தட்ட 1 வாரமாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு ஓகே நம்ம எதுக்கும் ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யூ ஜஸ்ட் வென்ட் மெடிக்கல் தென் பாட் ப்ரெக்னன்சி கிட் தென் ஸோ நீங்கள் ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ பார்த்தா இது பாசிட்டிவ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கா இங்கே சந்தோஷம் தாங்கலை. ஸோ சங்குக்கு வந்து காலேஜ் போயிருந்துருப்பான். ஸோ போயிட்டு சங்குக்கு அப்படியே வரான். ஸோ வந்தா சங்குக்கு அப்படியே ஓடி போய் சங்குக்கு அப்படி ஜவுக்கு மேலே ஏறி ஹக் பண்ணி ஜவுக்கிட்டே உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்க வந்து எப்படி சொல்கிறதுனா தாவி உட்காரும் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி உட்காந்து சங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கு சீக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ சங்குக்கு என்னடி ஆச்சு சங்குக்கு வம்சம் நல்லா காம் டவுன் பண்ணிக்கிறேன். இது சங்குக்கு என்னடி சங்குக்கு அம்மா ஆப்பறேன், சங்குக்கு நீ அப்பா ஆப்பற. என் வயிற்றுல குடிச்ச மூக்கு இருக்கு, என் வயிற்றுக்குள்ள குடிச்ச மூக்கு இருக்கு, உனக்கு தெரியுமா? நம்ம பாப்பா சங்குக்கு அப்படியே ஹக் பண்ணி குதிக்கிறீங்க. சங்கு வம்சம் நிப்பாட்டிட்டு இரு பிரெக்னெண்டா இருக்கியாடி? சங்குங்க அப்படியே தூக்கி சுத்துறாங்க. ஸோ தென் ஓகே நம்ம டாக்டர்கிட்ட போய் இதுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு டாக்டரை போயிட்டு செக்கப்புக்குமே வந்து போயிருந்துருப்பீங்க. ஸோ டாக்டர் சொல்லியிருந்திருப்பாங்க எஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பட் இட்ஸ் அ ட்வின் பேபி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தென் வீட்டுகளை எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ தென் இப்படியே வந்து 9 monthsமே ஆஃப்டர் ஆகியிருந்திருப்போம். இப்போ அவங்களுக்கு டெலிவரி டைம். சங்குக்கு நாங்கள் கூட இருந்திருப்பான். ஸோ பிடிச்சிட்டு அவங்களால புஷ் பண்ண முடியல. இருந்தாலும் நல்லா சங்குக்கு அங்கே நின்றுட்டு சரிடாமா சரியாயிடும் என்ன சரியாயிடும் ஒன்றா தாண்டா இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு சங்குக்கு திட்டிக்கிட்டே ஸோ நல்லபடியாக பேபியுமே வந்து பிறந்திருக்கும். ஸோ ட்வின் பேபி அப்படிங்கிறதுனால ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி. ஸோ தென் நீங்கள் அவங்கள அப்படியே வந்து டேக் கேர் பண்ணிட்டு ஸோ உங்களோட லைஃப்பும் சரி சங்கோட லைஃப்புமே சரி ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. சரி இப்படியே வந்து உங்கள் பேபிக்கு ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் காட்டுறோம். ஸோ இப்போ 2 குழந்தைக்குமே 4 வயசு. சரி நீங்கள் மார்னிங் உங்கள் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. கேர்ள் பேபி நிற்பானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் ஓடிட்டுருக்காளா. ஜங்க பிடிச்சி கத்துறீங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கு, அவனால குழந்தைய கூட பார்த்துக்க முடியாதா அப்படிங்கும்போது நல்லா வாழ்ல கத்துறீங்க. இந்த பக்கம் ஆக்சுவலாக உங்கள் பொண்ணு பேர் வந்து ஹனா, உங்கள் பையன் பேர் வந்து டேஹி. ஓகேவா? சரி ஹனா அப்படின்னு பிடிச்சி நல்லா கத்திட்டுருக்கீங்க. அந்த பக்கம் ஹனா அவங்க அப்பாட்ட வந்துட்டு சவுக்கிட்ட வந்துட்டு டாடி என்னடாமா எனக்கு 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 வயன் அம்மாவை பிடிக்கவே இல்லை, நம்ம அம்மா சேஞ்ச் பண்ணிடலாம் சரியா, எனக்கு வேணாம் அப்படி நீங்கள் அப்படியே கை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கேயும் சங்கு ஆமாம் நம்ம அம்மா வேணாம் புது அம்மா வாங்கிப்போமா, நான் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற சங்குக்கும். அப்படியே இடுப்பில் சங்குக்க பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டி அப்போ அப்படியே சங்கு உங்களை பார்த்து என் பொண்ணுக்கு நீ வேணாமா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாண்டி அப்படிங்கிறான். சங்குக்க பார்த்து முறைச்சிக்கிட்டே இருடா நீ இரு நீ பேசுறதெல்லாம் பேசுவேன் வப்பாட்டி மாரி உனக்கு கேட்குற. 2வது கல்யாணம் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த எவ்வளோ பார்த்து கல்யாணம் பண்ண போகிற. இருக்கட்டும் நீ அவ்வளோ வச்சுக்கோ. நைட்டு என்கிட்ட வந்து நொட்டானோ என் செல்லமே என் தங்கமே என் பொண்டாட்டின்னு வந்து கிஸ்தடிக்க வருவல்லடி உன்னை அப்புறம் வச்சுக்க. நீ வா நைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து போயிருந்துருப்பீங்க. எனக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வச்சுருந்துருப்போம் பெருசாக எடுத்துக்காம. ஸோ தென் நைட்டுமே அந்த மாதிரி வந்து ஆகியிருந்துருக்கும். ஜங்க் போயிட்டு குழந்தைங்க தூங்க வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே வந்து ஸோ நீங்கள் சாரி தான் வந்து கட்டியிருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் எங்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமே மோஸ்ட்டாக சாரி வியர் பண்ணிடுவீங்க. அப்படியே உங்கள் ஹிப் அப்படியே தெரியுமா. ஸோ பையனுக்கு தான் ஹிப்புனாலே வீக்னஸ் ஆச்சு. ஸோ அப்படியே லைட்டாக ஹிப்பில் வந்து கை வைக்கிறான். அப்படி நீங்கள் எடுத்து விட்டுட்டு
போ, எதுக்கு என்கிட்ட வர, போ பொண்ணுட்டே போ, உனக்கு புது பொண்டாட்டி வேணும் தானே, போ அவள்கிட்டே போன்ட்டு வா, ஜங்குக்கு அடிச்சிடும் ஜங்குன்னு ஓடு ஜங்கு கட்டுப்பாடுவேன். அப்புறம் சும்மா வந்துட்டு இருந்தேன், உனக்கும் ரெண்டு நினச்சிக்கிட்டோம் நம்ம இதே அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்களா. ஜங்குக்கு அப்படியே அவங்கள காம் டவுன் பண்ணி அவன் மேலே அப்படி உங்களை லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு, ஸோ தென் அவங்களுக்கும் ஜங்குக்கும் லைக் அதுக்கப்புறம் ஃபாலோட என்ன நடக்கணுமோ ஸோ அது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் என் பண்ணிக்கிறேன். அன்னியோ பாய் ஜனங்க கிட்ட. Hope you like it. Tata bye bye. Love you all.